திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரண்ட பக்தர்களுக்கு மோர் வழங்கப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி. அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? கள நிலவரங்கள். பங்குனி மாத கிரிவலம் இன்று காலை 4:15 முதல் தொடங்கி நாளை காலை 6-8 மணி வரை உள்ள நிலையில் நேற்று இரவு முதலே திருவண்ணாமலையில் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். குறிப்பாக இன்று அதிகாலையில் கோவிலில் மிக நீண்ட வரிசையில் சுமார் 3 கிலோமீட்டருக்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் கொளுத்தும் வெயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவு உள்ளதால் பக்தர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து குறைக்கும் விதமாக அண்ணாமலையார் திருக்கோவில் நிர்வாகம் ஒரு டேங்கர் லாரிகளின் மூலம் 7000 லிட்டர் நீர்மோரை வழங்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பக்தர்கள் அனைத்து கோபுரங்களின் வழியாக வரும் பக்தர்களுக்கு வரிசையில் வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் வருகிறது. மேலும் இன்று மட்டுமல்லாது நாளையும் இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு உள்ள நிலையில் நாளையும் தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிக அளவு உள்ளதால் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கு பக்தர்களுக்கு தொடர்ந்து நீர்மோர் வழங்கும் வகையில் திருக்கோவில் நிர்வாகம் சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மேலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக காத்திருந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி.